பாரத நாட்டுக்கு விரோதமாகவும் விஷம் கக்குகின்ற சக்திகளோடு ராகுல் காந்திக்கு என்ன வேலை? அதோடு இல்லை, அங்கே போய் பட்டியல் சமுதாய மக்களுக்கு, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷனை காலி பண்ணுவேன்னு பேசியிருக்கார். பாரத நாட்டில் சீக்கியர்கள் டர்பன் கட்ட முடியாதுன்னு, ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் திருமதி காந்தி படுகொலையை தொடர்ந்து கொல்லப்பட்டார்கள் டெல்லியில் காங்கிரஸ்காரர்களால். அதை நியாயப்படுத்தினார் ராஜீவ் காந்தி. when a big tree falls the earth around it is bound to shake அப்படின்னு. ஒரு பெரிய ஆலமரம் கீழே விழுந்துடுச்சு, அதனால் இந்த மாதிரி கொலைகள் நடக்கும் தான் அப்படின்னு ராகுல் காந்தியோட தகப்பனார் பேசினார். ஆகவே சீக்கிய சமுதாயத்தை படுகொலை செய்த ஒரு தீய சக்தி காங்கிரஸ் என்பது இன்றைக்கும் கூட ஜெகதீஷ் டைட்டில் இருக்கிறதா நீதிமன்றமே அந்த வழக்கை ஏற்று இருக்கிறது. ஆகவே பாரத நாட்டுக்கு எதிரான சக்திகளை இணைத்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஒரு முகமது யூனுஸ் ஆகணும்னு விரும்புகிறார் போல இருக்கு. முகமது யூனுஸ்னால் யார்? இன்றைக்கி பங்களாதேஷில் அரசியலே இல்லாத, நோபல் லாரேட்டுங்கிறது வேறு, அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவர் வெளிநாடுகளின் பப்பெட்டு. அங்கு இருந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேகம் ஹசீனா அவர்களை இராணுவத்தின் மூலமாக நீக்கி ஆட்சிக்கு வந்தவர். அந்த மாதிரி பாரத நாட்டில் ஜாதி சண்டைகளை மூட்டி மத கலவரங்களை ஏற்படுத்தி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு ராகுல் இன்றைக்கி அமெரிக்காவில் போய் இந்திய விரோத சக்திகளோடு, யாரெல்லாம் ஏற்கனவே ப்ரூவன் ஆன்டி இண்டியன்ஸ் அவர்களோட இவர் உறவு வைத்து கொண்டு கூட்டங்கள் ஏற்பாடு செஞ்சு விருந்துண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கார் அமெரிக்காவில். பாரத நாட்டை பற்றி அவ்வளவு பொய்யான தகவல்கள். 80ல் நாம் ஆட்சியில் இருந்தோம், அன்றைக்கி பட்டியல் சமுதாய மக்கள் கொல்லப்பட்டாருன்னெல்லாம் பேசியிருக்கார். அதாவது நல்லி மசகர் நாம் மறந்துட முடியாது. அஸ்ஸாமில் 7000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது. ஆகவே பட்டியல் சமுதாய மக்களோ சிறுபான்மை சமுதாய மக்களோ சீக்கிய பெருமக்களோ வாழ முடியாத சூழ்நிலை காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் தான் நடந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி எதிரி சக்திகளோடு சேர்ந்து கொண்டு ராகுல் காந்தி நடந்து கொண்டிருப்பது பச்சை தேச விரோத நடவடிக்கை. இவர் தன்னை பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, எப்படியோ 543க்கு 99ங்கிறது டிஸ்டிங்ஷன் வாங்கினது மாதிரியாக பேசிட்டு திரியிற மாதிரி, பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்னால் தேசத்துக்கே எதிரியா, இந்த தேசத்தின் எதிரி தலைவருங்கிறது மாதிரியாக ராகுல் செயல்பட்டு கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.